Hello students, welcome to Uma Maths, class 10 Samachi syllabus, first chapter exercise 1.2 order, fourth question. Represent each of the given relations by an arrow diagram, by a graph and set in roster form wherever possible. So அவங்களே ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு, அது ரெண்டையும் இந்த மூணு ஃபார்ம்லையும் எழுதணும். ஆரோ டயக்ராம் ஃபார்ம்லையும் கிராஃபிக்கல் ஃபார்ம்லையும் ரோஸ்டர் ஃபார்ம்லையும் எழுதணும். So first என்ன கண்டிஷன்னா x is equal to 2y. அதில் x belongs to 2, 3, 4, 5 and y belongs to 1, 2, 3, 4. So இந்த x values ஒன்றுனா எடுத்து substitute பண்ணி y கண்டுபிடிக்கணும். அந்த y value கண்டிப்பாக இந்த செட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதுலேருந்து வேறு எலிமெண்ட் வந்தால் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ x is equal to 2y நம்ம y is equal to ஃபார்மில் எழுதிக்கணும். ஏன்னா xங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், y தான் டிபெண்ட் வேரியபிள். ஸோ y is equal to ஃபார்மில் எழுதினாதான் எக்ஸோட ஒரு வேல்யூக்கும் y என்ன வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்போ கொஷனில் x is equal to கொடுத்தாலும் y is equal to ஃபார்மில் மாற்றி எழுதிக்கோங்க. இப்போ x வேல்யூஸ் 4 கொடுத்துருக்காங்க, 4ஐயும் ஒன்றா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ when x is equal to 2 எடுத்தோம்னா y is equal to இந்த x by 2ல் 2 by 2 x 2னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2 by 2 equal to 1. இந்த x is equal to 2yல இருக்கிற இந்த into 2 அந்த பக்கம் போச்சுன்னா by 2 ஆயிடும். ஸோ y is equal to x by 2 கிடைச்சிருக்கு. அந்த x by 2ல x 2னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா y வந்து 1னு கிடைச்சிருக்கு. ஸோ the ordered pair x, y எப்படி எழுதுறோம்? x value 2, y value 1, 2, 1. அதே மாதிரி x is equal to 4 இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 by 2 is 2. So when x is equal to 4, y is 2. 4, 2 is another ordered pair. இப்போ 2, 4 இல்லாமல் இன்னும் நம்ம கிட்ட 3 and 5னு ரெண்டு நம்பர் இருக்கு xல. அந்த 3, 5 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? y is equal to when x is 3ங்கில் 3 by 2னு ஒரு ஆன்சர் வரும். y is equal to 3 by 2. அதே மாதிரி when x is equal to 5னு சப்ஸ்டியூட் பண்ணா இங்கே xக்கு 5 போட்டோம்னா என்ன வரும்? y is equal to 5 by 2னு வரும். இந்த ரெண்டு வேல்யூவும் yயோட 3 by 2வும் yயோட 5 by 2வும் எங்கே இல்லை? does not belong to our y set. நமக்கு கிடைக்கிற ரெண்டு y வேல்யூவும் கொடுத்துருக்கிற y செட்டில் இல்லை. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ரெண்டு பேர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2க்கு 1, 4க்கு 2. இந்த ரெண்டு பேரையும் ஆரோ டயக்ராமில் அண்ட் கிராஃப் அண்ட் ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆரோ டயக்ராமில் எக்ஸ் செட்டில் எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிக்கணும். 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க, எல்லாமே எழுதணும். 2, 4 மட்டும்தான் ஆர்டர் பேர்னு அது ரெண்டை மட்டும் எழுதிடக்கூடாது, எல்லாமே எழுதணும். அதேமாரி செகண்ட் செட்டில் 1, 2, 3, 4 ஃபுல்லாக எழுதணும். இப்போ ஆர்டர் பேர் 2 is related to 1 and 4 is related to 3. ஆரோ சிம்பிள் போட்டுக்கோங்க. மேலே செட்டுக்கு மேலே எக்ஸ் ஒய்னு எழுதிக்கோங்க. Now the second one is graph ஃபார்மில் எழுதணும். ஸோ அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்மக்கிட்ட நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணால் போதும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2, 3, 4, 5 இருந்தால் நம்ம 2, 3, 4, 5 மட்டும் எழுதக்கூடாது, யூனிஃபார்ம் வித் வர மாதிரி தான் எழுதணும். ஸோ 0க்கு அப்புறம் 1 எழுதணும்னா 1 ஒன்றா தான் ஆட் பண்ணணும். 2 எழுதணும்னா 2, 2 ஆட் பண்ணி எழுதணும். த வித் மஸ்ட் பி யூனிஃபார்ம். ஸோ 1, 2, 3, 4, 5 எழுதியிருக்கிறோம். ஒயிலும் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்கிற செட்டை அப்படியே எழுதி வச்சிடாதீங்க, இந்த தப்பை எல்லாரும் பண்ணுவீங்க. அடுத்தது ஆர்டர் பேர் ரெப்ரசன்ட் பண்ணணும். 2, 1னா எக்ஸில் 2 பார்க்கணும். அந்த 2க்கு நேராக வெர்டிக்கலாக மூவ் பண்ணி ஒயில் 1 எங்கே வருதுன்னு பார்த்து பிளாட் பண்ணி இம்மீடியட்டாக பக்கத்தில் 2, 1ன்னு மென்ஷன் பண்ணணும். அதேமாரி 4, 2னா எக்ஸில் முதல்ல பார்க்கணும். 4க்கு நேராக வெர்டிக்கலாக மூவ் பண்ணால் y is equal to 2 எங்கே வருதோ அங்கே பிளாட் பண்ணி 4, 2. இதில் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணணும், y ஆக்சிஸ், x ஆக்சிஸ். ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு 1 மார்க் இருக்கும். இதில் நீங்கள் எது மிஸ் பண்ணாலும் மார்க் மைனஸ் ஆகிடும். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லலாம், ஆர்டர்ட் பேர்னு சொல்லலாம், லிஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். இது மூணும் ஒரே மீனிங் தான். கொடுத்துருக்கிற ஆர்டர்ட் பேர், கிடைச்ச ஆர்டர்ட் பேர் எல்லாத்தையும் செட் பிராக்கெட்டில் போட்டு எழுதுறது, தட் இஸ் அவர் ரிலேஷன். So relation R is equal to set of ordered pairs 2, 1 and 4, 2. அடுத்தது third subdivision, second subdivision. First questionல 3 முடிச்சிட்டோம். arrow diagram, graph and roster form 3 முடிச்சிட்டோம். இப்போ second subdivisionல இன்னொரு question கொடுத்திருக்காங்க. Set of ordered pair x, y such set y is equal to x plus 3ன்னு define பண்ணியிருக்காங்க.
where x and y are natural numbers less than 10. இங்க கீழ கோடு இல்ல less than 10 அப்படின்னா strictly less than 10, that is 10 வந்து கண்டிப்பா include ஆகக்கூடாது. ஸோ 10க்கு கீழே இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும். அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ன 1, 0 வராது. ஹோல் நம்பர்ஸ்னால தான் 0 வரும். ஸோ நேச்சுரல் நம்பருங்கனால 1ல இருந்து 9 வரைக்கும் போத் எக்ஸ் கமா ஒய் ரெண்டுமே சேம் கண்டிஷன்ல இருக்கிறதுனால எக்ஸும் 1 to 9 தான், ஒய்யும் 1 to 9 தான். இப்போ கொடுத்திருக்கிற கண்டிஷன் y is equal to x plus 3ல xக்கு இந்த 9 வேல்யூஸையும் ரீப்ளேஸ் பண்ணி y வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதை ஆர்டர் பேர் ஃபார்ம்ல எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ y is equal to x plus 3ல ஃபர்ஸ்ட் வேல்யூ xக்கு 1 போடுறோம், 1 plus 3 4. அடுத்தது xக்கு 2 போடுறோம், 2 plus 3 5. xக்கு 3 போடுறோம், 3 plus 3 6. 4 போட்டா 4 plus 3 7. 5 போட்டா 5 plus 3 8. 6 போட்டா 6 plus 3 9. இன்னும் நம்ம x வந்து 7 8 9 இன்னும் 3 வேல்யூஸ் இருக்கு. அது நம்ம ஏன் கண்டுபிடிக்கல? இப்போ xக்கு 7 போட்டோம்னா 7 plus 3 என்ன ஆகும் 10 ஆயிடும். ஆனா நமக்கு 10ங்கிற வேல்யூ yல இல்ல. yல இருக்கிற வேல்யூஸ் 9 வரைக்கும் தான். x y ரெண்டுமே நமக்கு 9 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ y is equal to 10ங்கிற ஆன்சர் நம்ம கிட்ட இல்லாதனால இந்த x is equal to 7ங்கிற வேல்யூவை நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ 6 வரைக்கும் மட்டும்தான் எடுக்கிறோம். இந்த 7 8 9 மூணுமே விட்டுருவோம். 7 எடுத்தா 10 வருதுன்னா 8 எடுத்தா 11 வரும். 9 எடுத்தோம்னா 9 plus 3 11 வரும். அது எல்லாமே 9 plus 3 12 வரும். அது எல்லாமே நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அந்த லாஸ்ட் 3 வேல்யூவையும் விட்டுறலாம். இந்த ஃபர்ஸ்ட் 6 வேல்யூஸ்க்கு மட்டும் y கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆர்டர் பேர் ஃபார்ம்ல எழுதணும்னா x1னா y4 கிடைச்சிருக்கு. ஸோ 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இது வரைக்கும் மட்டும்தான் ஆர்டர் பேர்ஸ். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரோ டயக்ராம்ல போடணும். இப்போ ஆரோ டயக்ராம்ல போடும்போது எக்ஸ் செட்டும் ஒய் செட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ வேல்யூஸும் உள்ள என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஆரோ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் 1 to 9 வேல்யூஸும் என்டர் ஆயிடணும். செகண்ட் சர்க்கிளையும் 9 வேல்யூஸும் என்டர் ஆயிடணும். நமக்கு ஆன்சர் இங்கே 11 12 எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி 11 12 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த தப்பு மேக்ஸிமம் பண்ணுவீங்க. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லையும் செகண்ட் சர்க்கிள்லையும் 9 நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு 9 நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டர் பேர் 1 ஒன்னா பேர் போடணும். 1ஓட பேர் ஆர்டர் பேர் என்னது 1க்கு 4 வந்திருக்கா. ஸோ 1 ரிலேட்டட் டு 4. அதே மாதிரி 2 5 3 6 4 7 5 8 6 9. 2 5 3 6 4 7 5 8 6 9. அடுத்தது 7 10 எல்லாம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஆரோ சிம்பிள் போட்டுக்கணும். இது ஆரோ டயக்ராம். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா எல்லா ஆர்டர் பேரையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட் பிராக்கெட்ல எழுதுறது. ஸோ R is equal to the relation is equal to set of ordered pairs எல்லா ஆர்டர் பேரும். நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் 6, 9 வரைக்கும் மட்டும்தான் எழுதியிருக்கோம். 7, 10 எழுதலை. ஏன்னா நம்ம கிட்ட அந்த 10ங்கிற வேல்யூ yல கிடையாது, ஈவன் எக்ஸ்லையும் கிடையாது. அடுத்தது கிராஃப். இப்போ கிராஃபிக்கல் ஃபார்ம்ல 0லிருந்து 9 வரைக்கும் எக்ஸ் வேல்யூஸ் எடுத்திருக்கோம். 0லிருந்து 9 வரைக்கும் y வேல்யூஸ் எடுத்திருக்கோம். அடுத்தது ஆர்டர் பேரையெல்லாம் பிளாட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் வேல்யூ 1ங்கில y வந்து 4. ஸோ 1க்கு நேராக வெர்டிக்கலாக மூவ் பண்ணி 4க்கு நேராக பிளாட் பண்ணிக்கணும். 1, 4 இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர். அடுத்தது 2க்கு நேராக வெர்டிக்கலாக மூவ் பண்ணி 5க்கு நேராக பிளாட் பண்ணால் 2 5. 3க்கு நேராக 6க்கு நேராக 3, 6. 4க்கு நேராக 7க்கு நேராக 4, 7. எக்ஸில் 5, yல 8, 5, 8. எக்ஸில் 6க்கு நேராக வெர்டிக்கலாக மூவ் பண்ணால் yல 9. பிளாட் பண்ணி இம்மிடியட்டாக அங்கேயே ப்ராக்கெட்டில் எழுதிடணும். இதை ஜாயின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் graphical representation.